அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 9. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண மாதிரி தேர்வுகளை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த 9வது தேர்வில் 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் பாலூரும். இரண்டாவது வினா, சேர்த்து எழுதுதல். வான் கூட்டல் ஒளி, இதை சேர்த்து எழுதணும்னா நமக்கு எப்படி வரும்? வான் கூட்டல் ஒளி. ஆன்சர் வானொலி. மூன்றாவது வினா, கல் ப்ளஸ் தீது என்பது எவ்வாறு சேர்த்து எழுதுதல்? கல் ப்ளஸ் தீது இது எப்படி சேர்த்து எழுதணும்? கச்சீது. ஓகேங்களா? நான்காவது வினா, களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுதுக. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் பாருங்க, களமேரி. ஐந்தாவது வினா, பெயரறியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து எழுதணும். பெயரறியா அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. ஆன்சர் பெயர் கூட்டல் அறியா. அடுத்தது ஆறாவது வினா, நீள் உழைப்பு, இதை பிரித்து எழுதணும். நீள் உழைப்பு அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதணும். ஆன்சர் பாருங்க, நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. ஏழாவது வினா, பாடான் திணை, இதை பிரித்து எழுதுக. பாடான் திணை என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் பாருங்க, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்தது எட்டாவது வினா, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அல் என்பதன் எதிர்ச்சொல். அல் அப்படின்னா பகல், அதோடைய எதிர்ச்சொல். ஓகேங்களா? அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லும் அப்படிங்கிறது இரவை குறிக்கும், அதோடைய எதிர்ச்சொல் பகல். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் தருக. ஐயம். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் தெளிவு. பத்தாவது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறியணும். அகத்திணை அல்லாததை கண்டறிக. இதில் 4 எது அகத்திணை அல்லாதது? காஞ்சி, மற்றபடி குறிஞ்சி, முல்லை, மருதம்லாம் அகத்திணையில் வரும். அடுத்த வினா 11, தவறான இணையை கண்டறி. தவறான இணையை கண்டறி. சிலை, வில், புல், பறவை. ஓகேங்களா? தெவ், பகமை. ஸோ இந்த சேர்ந்தன அப்படிங்கிறது தான் தவறான ஒரு இணையாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை, கிணறு, முருகன், சுனைநீர், திருமால், காட்டாறு, இந்திரன், செழுங்கழு நீர் அப்படிங்கிறாங்க. இதில் பொருந்தாதது எதுனா இந்திரன், செழுங்கழு நீர் அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் சரிதான். அடுத்த வினா 13, பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல் எல்லாமே சொல்லுறது மாதிரி. கேட்டல் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. அப்போ அதுதான் பொருந்தாதது. அடுத்தது 14வது வினா, பொருந்தா இணை எது? தூறு, புதரின் அடிப்பகுதியை குறிக்கிற ஒரு சொல். வெங்கழி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14வது வினா, பொருந்தா இணை எது? ஸோ இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னு பாருங்கள். தூறு அப்படின்னா புதரோட அடிப்பகுதியை குறிக்கும். வெங்கழி அப்படின்னா காய்ந்த கழிகளை குறிக்கும். காய்ந்த கழியை குறிக்கும். செம்மல் அப்படின்னா வாடிய பூ தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டை அப்படிங்கிறாங்க. இது தப்பு. இந்த கரும்போட நுனிப்பகுதியை கொழுத்தாடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. அடுத்த வினா பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இதில் ஏரி, குளம், ஆறு எல்லாமே ஒரு ரிலேட்டடு. இந்த குணம் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது 16வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இதில் பொருந்தாத ஒரு சொல் எது?
ஆன்சர் பாருங்கள், சூம்பல், சொத்தை, அழுகல்லாம் கெட்டு போகிறத குறிக்கும். இந்த கடலை அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் பொருந்தா ஒரு சொல். அடுத்தது 17வது வினா, வலுவற்ற தொடரை கண்டறி. வலுவற்ற தொடரை கண்டறி. இதில் செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் வலுவற்ற ஒரு தொடர், கரெக்டான தொடர். மற்றபடி செழியன் வந்தது, வந்தால், வந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தவறாக இருக்குது. அடுத்து 18வது வினா, மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. மரபு சொல்லை பொருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், சோறு, உண், முறுக்கு, தின், தண்ணீர், குடி, பால், பருகு அப்படிங்கிறது தான் அவருடைய மரபு சொல்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து 19வது வினா, மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல மரபு பிழை இல்லாதது. கோழி கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி கூவும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது தப்பா? தப்பு. ஓகேங்களா? கோழி கூவாது. சேவல் கொக்கரிக்கும், இதுவும் தப்பு. நாய் கத்தும், இதுவும் தப்பு, குறைக்கும்னு வரணும். காகம் கரையும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் சரியா, அதாவது மரபு பிழை இல்லாத ஒரு தொடராக இருக்குது. அடுத்து 20வது வினா, சந்தி பிழையற்ற தொடர் எது? சந்தி பிழையற்ற தொடர் எது? பாருங்கள், எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள். ஓகேங்களா? அப்போ இது தப்பாக இருக்குது. அழகிய கலைகள் பற்றி அறிந்தோம். அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம்னு வரணும். அப்போ இதுவும் தப்பு. மூங்கிலை கொண்டு பல வகையான, ஓகேங்களா, இது வந்து இந்த பக்கம் வரணும், பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஸோ அப்போ இதுதான் சந்திப்பழியாற்று. இந்த செய்யப்படுகின்றன பின்னாடி இருக்கணும், டைப்பிங்கில் முன்னாடி வந்துச்சு. ஓகேங்களா? பாய் எனப்படுவது படுக்க பயன்படுவது, இங்கே இப்போ வரணும், அது வரல. அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது 21, புறமொழி சொல்லற்ற தொடர் எது? புறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமங்கிறது வந்துருச்சு, அதனால் தப்பு. குழந்தைக்கு கண் திருஷ்டின்னு வந்துச்சு, அதுவும் தப்பு. ஆகாசத்தில் பட்சி பறந்தது, இதுவும் தப்பு. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. 22வது வினா, சந்திப்பழையற்ற வாக்கியங்களை கூறுக. பாருங்க, அந்த காட்சியை பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சரியான விடை. மற்ற இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தி அந்த இது இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 23வது வினா, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு, தப்பாக இருக்கா? மெட்டுக்கு பாட்டு பாடு. ஸோ அப்போ இந்த தொடர் சரியான தொடராக இருக்குது. அடுத்த வினா, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல் அப்படிங்கிறப்பே தப்பாயிடுது. மாதவன் ஷாப்பிங், இதுவும் தவறாயிடுது. கமலா மில்க் குடித்தாள், இதுவும் தப்பு. மாலையில் விளையாடு அப்படிங்கிறது தான் சரியான ஒரு பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். 25வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். பாருங்கள், பயண படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயண படகுகளை வந்து ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடற்பயணம். கடற்பயணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடற்பயணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்படம், கலப்படத்தை வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. ஓகேங்களா? பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் எப்படி வரும்னா 3, 4, 2, 1. ஸோ இதில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மொழி வரும், 1 பின்னாடி வரும். 3, 4, 2, 1. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 26வது வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சரியான பொருள் அறிதல் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறி கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன? வெறி கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இந்த வடி உணர்த்தும் பொருள் என்ன? பாருங்க, மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறந்திருந்தனர் அப்படிங்கிறது தான் இந்த பொருளாக வருது. ஓகேங்களா? அடுத்தது 27வது வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூரை எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட கூரையை குறிக்கும். இந்த கூரை வந்து புடவையை குறிக்கும், அதாவது கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் 28வது வினா, மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. மதி என்பதன் தவறான பொருள் எது? ஸோ இதில் மதி அப்படின்னா என்ன? அறிவு, நிலவு, ஞானம் இதெல்லாம் குறிக்கும். அப்போ லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா பகலவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஓகேவா? 29வது வினா, வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஸோ வேழம் பிடி, களிறு, பெண் யானை இது எல்லாமே வந்து யானை ரிலேட்டடானது. ஸோ சிங்கம் அப்படிங்கிறது தான் வேழம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள், வேழம் என்பதன் தவறான பொருள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வேழத்தை குறிக்கும், இந்த சிங்கம் அப்படிங்கிறது வேழத்தை குறிக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினான். ஸோ வேர்ச்சொல் எப்போதுமே கட்டளை வாக்கியத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இதில் எது கட்டளை வாக்கியத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓடு அப்படிங்கிறது தான் கட்டளை வாக்கியம். ஓடு. ஓகேங்களா? அடுத்தது 31, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார். இதோட வேர்ச்சொல் என்னென்னா சொல் அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர்ச்சொல். அடுத்த வினா, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன? வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன? கொடுத்தல் அப்படிங்கிறது தான் வரும். தல். ஓகேங்களா? தல்லில் முடிஞ்சால் அது தொழிற்பெயர் ஆகிடும். அடுத்து பாருங்கள் 33வது வினா, தருகின்றனர். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல். தருகின்றனர் அப்படிங்கிறது கூட வேர்ச்சொல் என்னென்னா தா அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர்ச்சொல். 34வது வினா, அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று சரியாக இருக்கணும். அடுத்த எழுதுனா ஈ வருதா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் ஈ வருது. அடுத்ததில் பாருங்கள் ஓ 5 வருது. இப்போ ஐ தான் முன்னாடி வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். ஸோ இதில் 2ல் ஆ வருது ஃபஸ்ட்டு. அப்போ இது 2ல் ஒன்று தான் சரியாக இருக்கணும். ஆடு, இரக்கம், அடுத்தது ஈதல், ஊக்கம் வரணும். அடுத்து அதுக்கப்புறம் வர வேண்டியது, அதுக்கப்புறம் முன்னாடியே வந்துருச்சு. அப்போ எளிமை பின்னாடி வரும். அப்போ ஆப்ஷன் டி சரியானது. ஆப்ஷன் டி சரியானது. 36வது வினா, அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. பாருங்க, கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்த வினா 37, அகர வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆ இருக்குது. எதில் ஆ இருக்குது? இந்த பியில் மட்டும்தான் இருக்குது. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. அடுத்தது 38வது வினா, அகர வரிசையில் எழுதுக. 38க்கு அகர வரிசையில் எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆ வந்து 2 இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து ஆ, அதில் வந்து 2 இருக்குது. அடுத்த உயிரெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ வருது, இங்கே ஊ வருது. அதனால் ஆப்ஷன் சி சரியானது. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. 39வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அடுத்தது 40வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். தாண்டுதல், துன்பம், தூண், தேன். ஸோ இதுதான் சரியானது. 41வது இது, சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்கணும். மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். இதில் சரியான ஒரு சொற்றொடர் எது பாருங்கள். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு சொற்றொடராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 42வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணுங்கிறாங்க. புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. இது தப்பாக இருக்கா? பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரியாக இருக்குது. சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர், தப்பு. உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. 43வது வினா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறை விடையில் வந்துடும். அடுத்தது 44, விடை வகையை கண்டறி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன? என்னுடன் ஊருக்கு வருவாயா
இந்த வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது என்ன விடை? வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? ஸோ வினாவுக்கு எதிர் வினா வைக்கிற மாதிரியான ஒரு விடை இது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். தேவநாய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுறார். இதற்கான வினாவை எப்படி நம்ம உருவாக்குவோம்? தேவநாய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது 46 விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான வினாவை எழுதி அமைப்போம் அப்படின்னா, தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் அப்படிங்கிற ஒரு வினா வரும். ஓகேங்களா? அடுத்தது 47 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து பணித்து அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான தொடர் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இறைவனை பணிந்து செல்ல வேண்டும். இறைவனை நம்ம பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அடுத்த வினா 48 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். மாறு மாற்றி. மாறு மாற்றி. ஸோ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். இது சரியானதாக இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் என்ன? 49 உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் என்ன? வெளிப்படை தன்மையாக. அடுத்த வினா 50 கடைசி வினாது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன? ஆன்சர் என்ன? எதிர்பாரா நிகழ்வு. நம்ம ஒன்று செய்கிறோம், அது ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப எதிர்பாராமல் நடக்கிறது தான் அது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ இந்த 50 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.